தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மிதுனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுனராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுனராசி நண்பர்களுக்கு 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கௌரவஸ்தானத்தையும் 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமரப்பெறுகின்றார். இந்த சுக்கிர பகவானது பயிற்சி மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு பலன்கள் கொடுக்க போகும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா துல்லியமா நாம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுனராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு மனிதருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர், பணம் தேவைகளை பூர்த்தி பண்ணி செல்வங்களை கொடுத்து அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ண வைக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு வரம். இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு 2024 மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை சரியாக 25 நாட்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பமனைக்கே அதிபதியான சனி பகவானுடன் இணைகின்றார். இந்த ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்க. 5க்குடையவன் 9ஆம் பாவகத்தில், 9க்குடையவன் 9ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற சூழ்நிலையில் உங்களுடைய முயற்சிகள் பலப்படும். நீங்க எந்தெந்த காரியங்கள் நமக்கு இதுவரையும் நடக்கல, இதெல்லாம் தடங்களாய் நிற்குது நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் தடையில்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரும். இந்த 25 நாள் நீங்க முறையா பயன்படுத்துங்க. அதே போல இந்த நேரத்தில் பாருங்க, மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை கடந்த ஒரு 5 வருட காலகட்டமாகவே தொடர் போராட்டம். எந்த காரியம் எடுத்தாலும் சாதகமா இல்லை, பெரிய லெவல்ல சரிவுகள் தான் இருக்கு. இதனால மன உளைச்சல், அதனால குடும்ப ரீதியாகவும் ஒரு நிம்மதி இல்லை, தொழில் ரீதியாகவும் ஒரு நிம்மதி இல்லை, பொருளாதாரத்திலையும் ஒரு வளர்ச்சி இல்லை. அடுத்தடுத்து தோல்விகள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியில் 5 வருஷமா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களும் இல்லை, இன்னைக்கு உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை, இன்னைக்கு உங்களை மாதிரி ஒரு சில கடன்களை சிக்கி ஒரு நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டவங்களும் இல்லை. யாரோ ஒரு சிலர் இன்னைக்கும் திசா புத்திகளுடைய வலுவால, கிரகங்களுடைய பலத்தால, சுய ஜாதக பலத்தால உயர்ந்த நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பல பேர் இன்னைக்கு மிதுனராசியில பிறந்தவங்க ஏதோ ஒரு காலகட்டம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எதை தொட்டாலும் இங்க சரிவு, தொழில எதையுமே சாதிக்க முடியல. நீங்க நம்பி ஆரம்பிச்ச தொழிலும் முடங்கி போய் நிக்குது. நீங்க யார தொழில் ரீதியா நம்பினீங்களோ அவங்களும் உங்களுக்கு உண்மையா உழைக்கல. 2 வகையில நடந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்னைய வரையும் உங்க வாழ்க்கையை அப்படியே தடுமாற வச்சிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நீங்க வளர்ந்த வேகத்துக்கும் ஆரம்பிச்ச காலகட்டத்துக்கும் சாதிச்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிச்சோமோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையா ஒருத்தரை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோமோ, இல்லை ஒருத்தரை நம்பி நம்மளுடைய வேலைகளை ஒப்படைச்சோமோ, அவங்களுடைய தவறுகள், அவங்களுடைய துரோகங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை திசை திரும்பி வச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நிலை குலைஞ்ச மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அடுத்தடுத்து வந்த சரிவுகள் இன்னைக்கு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டு வந்த வேகத்துக்கு வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட இன்னைக்கு வீழ்ந்துதான் நம்ம இருக்கிறோமே தவிர வளர்ந்ததில்லை. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மன அமைதி இல்லை, இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே நாங்கள் இழந்துட்டோம். கடந்த 5 வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் இருந்த நிம்மதி போய், தொழிலில் இருந்த வளர்ச்சிகள் போய், கையில் இருந்த பணம், நகை, பூமி இது எல்லாமே இழந்து இன்னைக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க இழக்கிறதுக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் பல மிதுனராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு தருணம். தன்னுடைய 5க்குடையவன் 9ஆம் பாவகத்தில் வலுப்பெற்று அமையும் பொழுது 100% நீங்க சாதிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும்.
ஒரு மனிதனுக்கு 9ஆம் பாவகம் என்பது தர்ம திரிகோணம் என்று சொல்கின்றோம். இந்த தர்ம திரிகோணாதிபதி பலம் பெற்று 5க்குடைய பஞ்சம திரிகோணாதிபதி இணையும் பொழுது எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 2024 மார்ச் மாதத்தில் சரியாக 25 நாள் உங்களுக்கு பலம் சேர்க்க போகின்றது. இந்த ஒரு கால அமைப்பு தொழில் ரீதியாக நீங்க முயற்சியை பலப்படுத்துங்க. உங்களுடைய பார்ட்னர்களை புதுசா பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள கொண்டு வாங்க. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிகள் அடையும். ஏன் புது பார்ட்னர்களை உருவாக்குங்க அப்படிங்கிறோம்னா, கடந்த காலகட்டத்தில் நம்ம கூட சேர்ந்தது எல்லாமே நம்மளை எப்படி அழிக்கலாம், எந்த வகையில் இவங்களை முடிச்சு கட்டலாம், ஏதாவது ஒரு வகையில் இவங்களை நம்ம கீழே இறக்கி நாம மேலே வளர்ந்துடணும் அப்படின்னு நம்மளை பயன்படுத்தி விட்டவங்க மட்டுமே நம்ம கூட இருந்தாங்க. உண்மையா யாரும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்களால தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எதிரிகளால் பாதிக்கப்பட்டதை விட துரோகிகளால் தான் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதிலிருந்து வெளியில் வர போராடுறீங்க, முடியல. கட்டாயம் இந்த காலம் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கி பிரச்சனைக்குரியவர்களை தூர ஒதுக்கி தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானவர்களை உள்ள கொண்டு வந்து ஒரு அருமையான நற்பை கொடுக்கும், ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு உண்மையான உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது புதிய அறிமுகமே இல்லாத ஒரு பார்ட்னராக இருக்கலாம். எங்கிருந்தோ எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளை நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க. அந்த நட்பு உங்களுக்கு நிலைக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அதை தாண்டி உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். ஏதாவது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனியாக போய் எங்கேயாவது வாழ்ந்துடலாமா, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கூட பொழைச்சிக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. நல்ல பொறுப்பு, நல்ல போஸ்டிங், அருமையான வேலை வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, மன உளைச்சல். தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி உத்தியோக ரீதியான ஒரு சில பாதிப்புகள். கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி, சரியான முறையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்குவீங்க. ராகு பகவான் 10ஆம் பாவகத்தில் வலு பொருந்தி இருக்கின்றார். எவ்வளவு பகை அந்த இடத்துல இருந்தாலும் கூட 10ல் ஒரு பாவியேனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும், பணியில் இருந்து நெருக்கடிகள் விலகும் என்று சொல்கின்றோம். ஆக ராகு பகவான் போககாரகன். எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவு பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான முறையில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுவார். பதவிகள் உயர்வு பெறும். தகுதி இருக்குது, திறமை இருக்குது, சீனியாரிட்டி படி நம்ம பேரும் இருக்குது. ஆனால் வரக்கூடிய ஒரு பதவி உயர்வுகள் நமக்கு வரல. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த உயர்வு பெற்றுட்டு நம்மளுடைய சேலரி அதிகமாகும். ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம சமாளித்து வெளியில் வரலாம். குடும்ப நெருக்கடிகளை சரி பண்ணிக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். புகழுக்காக பதவி உயர்வு தேவையில்லை, நம்மளுடைய அடிப்படை வளர்ச்சிக்காக தேவை. ஆனால் அது கூட நமக்கு சரியா தகுதி இருந்தும் அமையலை, தடங்கள் ஆகுது. கவலைகள் வேண்டாம். ராகு பகவானுடைய நிலை சுபத்தன்மை. 5க்குடைய அதிபதி பஞ்சமாதிபதி நமக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப்பெறுகிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய பதவிகள் உயர்வு பெறும். அதே போல பாருங்க, நிறைய பேர் டெம்பரவரி ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, ஒரு லேபர் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. இவங்களுடைய உத்தியோகம் பலப்படுமா? 10 வருஷமா நான் கான்ட்ராக்ட் பேஸ்லேயே இருக்கிறேங்க, 15 வருஷமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு தினக்கூலியாவே என்ன வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? உங்களுடைய பணி உறுதியாகப்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும். உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்கு பலம் பெறும். அதை தாண்டி குடும்ப ரீதியான வளர்ச்சிகள் இல்லை, குடும்ப ரீதியான நிம்மதிகள் இல்லை. எல்லாமே இன்னைக்கு இழந்து ஒரு வாழ்க்கையே கடனுங்கிற வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போதே சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம், நிம்மதியா இருக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு வரமாட்டேங்குது. பணம், அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது யார்கிட்ட கேட்கலாம், இப்படிங்கிற சிந்தனையே நிம்மதி இழந்து பல நாள் ஆச்சுங்க. இதுக்கு காரணம் கடன். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சிம்பிளாக தான் இதை ஆரம்பித்தோம். ஒரு 50,000 வாங்கி அதை சரி பண்ணிடலாம்னு நினச்சோம். அது இன்னைக்கு 5 லட்சமும் மாறி நிற்குது.
5 லட்சத்துல வந்து நின்ன கடன் இன்னைக்கு 50 லட்சமா மாறி நிக்குது. 50 லட்சத்துல இருந்தது கோடிக்கணக்கில் இன்னைக்கு கடன்ல போயிருச்சு. இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரமே இன்னைக்கு கடன்ல சிக்கி இன்னைக்கு குடும்பத்துடைய நிம்மதியை இழந்து என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இல்லை, இன்னைக்கு நானும் நிம்மதியா இல்லை அப்படிங்கக்கூடிய நிலையில மிதுனராசி நண்பர்கள் நிறைய பேர் இந்த 3-4 வருடமா இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம், உங்களுடைய கடன் சுமைகள் தீரும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா 6 8 மறைவு, அதுவும் உச்சம் பெறுகின்றார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்வது போல் 6ஆம் பாவகம் என்பது கடன், பகை, நோய், அவமானம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பிளேஸ். இந்த 6 8 மறைந்து பலம் பொருந்தி உச்சம் பெற்று இருப்பது மிக சரியான ஒரு கால அமைப்பு. இந்த கால அமைப்புல பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல. அப்போ கடனை உருவாக்கக்கூடிய கிரகம் மைனஸ் ஆகுது, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு பலம் பொருந்தி இருக்கு. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து நீங்க கணிசமா வெளியில வந்துடுவீங்க. தகுதி இல்லாதவெல்லாம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை, எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்ச காலம் போய் யார்கிட்ட எல்லாம் ஒரு சில வார்த்தைகளை வாங்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு வார்த்தைகளை வாங்கிட்டோம். இன்னைக்கு ஒரு 50,000ங்கிற ஒரு பிரச்சனைங்கிறது சாதாரணமா நம்ம நினைச்சோம், இது இன்னைக்கு 5 லட்சமா வேரூனி நிற்குது. இது எப்படி சரி பண்ண போறோங்கிற ஒரு குழப்பம். கவலைகள் வேண்டாம், கட்டாயம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவீங்க. தொழிலை பலப்படுத்தி தொழில் மூலமா லாபத்தை கொண்டு வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்களே சரி பண்ணுவீங்க. மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரச்சனையை நீங்க மட்டுமே முடிவு பண்ணணும், உங்க பிரச்சனையை நீங்க மட்டுமே தீர்வும் பண்ணணும். நான் என்னவா ஆகணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும், நான் என்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். ஆரம்பத்தில் கடன் வாங்கலாம்னு நினைச்சதும் நீங்களே, அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த கடனை கட்ட போறதும் நீங்களே. அப்போ உங்க வாழ்க்கை நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒன் மேன் ஆர்மி. கட்டாயம் உங்க வாழ்க்கையில தனி ஒரு மனிதனா போராடி ஒரு பிரச்சனையை சரி பண்ணி மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய கடன் சுமையிலிருந்து வெளியில வருவீங்க. அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய கனவு. பணம் கட்டியிருக்கிறோம், தகுதி இருக்குது, போக முடியல, தடங்கள் ஆகுது. கட்டின பணமும் திருப்பி வரல, எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கல. 2க்கு சென்டரில் மாட்டிக்கிட்டு இங்கே ஒரு வேலை அமைஞ்சா இதை நம்ம ஏற்றுக்கிறதா, இல்லை நம்ம எதிர்பார்த்த வேலையே நமக்கு கிடைச்சிரும் வெயிட் பண்ணுறதா, இப்படிங்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம் ஒரு 2 வருஷமாகவே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வெளிநாடு பயணம் சரியான முறையில் பலப்படும். ராகு பகவான் 10ஆம் பாவகத்தில், குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் அற்புதமான முறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் சார்ந்தவங்களுக்கு அமையும். அதை தாண்டி இங்கிருந்து வெளிநாட்டு போயிட்டோம், நம்ம உத்தியோகம் செய்யறோம், ஆனா வந்த வேகத்துக்கு இன்னைக்கு வளர்ந்திருந்தா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், ஆனா இன்னைய வரையும் அதுக்கான ஒரு வாய்ப்பே அமையல. கிடைச்ச வாய்ப்பு நல்ல வாய்ப்பு தான், நல்ல தொழில் தான், ஆனா அந்த இடத்துல மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய மனக்குழப்பம், மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இங்கேயே இருந்து நம்ம தொழில் செஞ்சிட முடியுமா, இல்லை நம்ம இங்கிருந்து வேற கண்ட்ரி மாறி போலாமாங்கிற ஒரு குழப்பத்தை கூட கொடுக்குற சூழ்நிலைகள் இருக்கு. கவலைகள் வேண்டாம், இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி அழகா பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை. எப்போ அஷ்டமச்சனை முடிஞ்சதோ அப்பயே உங்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் கொடுத்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிரந்தரமா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுமையை கையாளுங்க. நீங்க போன இடத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா வெளிநாடு வாழ்க்கை ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்ட்டு, நீங்களும் சொல்லவும் மாட்டீங்க. தன்னுடைய நிம்மதி கெட்டாலும் தன்னை சார்ந்தவங்களுடைய நிம்மதி கெடக்கூடாதுன்ட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சு போராடக்கூடியவங்க தான் மிதுனராசி நண்பர்கள். அதனால உங்களுடைய கஷ்டங்கள்ல உள்ளடக்கி நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில கஷ்டமான முயற்சிகள் எல்லாமே கூட இந்த நேரத்தில் ஒரு அருமையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. கவலைகள் வேண்டாம், உங்களுடைய வெளிநாடு வாழ்வாதாரம் பலப்படும். அதை தாண்டி பூமி வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கவே முடியல. ஏற்கனவே அட்வான்ஸ் போட்டிருக்கிறோம், ஆனால் அது கரையம் பண்ண முடியல. கரையமாயிருச்சு, இன்னும் ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம கைக்கு வரல. பூமி மனை இந்த 2 விஷயங்களும் மிதுனராசி நண்பர்களுக்கு 5 வருடமாக தடங்கள். அஷ்டமச்சனி நடக்கும் போதே ஏதாவது சுபவிரயங்கள் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனால் அது பண்ண முடியல. அப்படி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கான மண்மனை சேர்க்கைகள் அமையும், பூமி செல்வங்கள் சேரும், மனை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெற்று
வலுவான நிலையில் உள்ள தருணத்தில் 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் சனி பகவானுடன் சேர்க்கின்றார். சுப விரயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். கண்டிப்பாக மண்மனை சேர்க்கைகள் அமையும். அதை தாண்டி திருமண வாய்ப்புகள் தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்கு. எதுவுமே எங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. கடந்த ஒரு 3-4 வருடமாக நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நல்ல வரன் அமையல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்திற்கு இருக்கு. திருமண தடைகள் விலகி அற்புதமான ஒரு மனமாங்கல்யங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பாருங்க, குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால ஆசைப்பட்ட வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்ட்டு நானா விருப்பப்பட்டு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தங்க. அதுல ஏகப்பட்ட சிக்கல், ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை. அந்த வாழ்க்கையே எனக்கு அமைஞ்சிருமா? ஏன்னா குடும்பத்துடைய சம்மதத்தோடு நான் வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஒரு உறவு குடும்பத்துக்கு பெருசா ஒரு ஈடுபாடு இல்லை, அதனால நாங்கள் பிரிஞ்சிருவோங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு ஒற்றுமையை கொடுத்து குடும்பத்தோட சம்மதத்தோட உங்களுடைய மாங்கல்யம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி திருமண தடைகள் விலகி இல்வாழ்க்கையில நீங்க இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துரும். மிதனராசி நண்பர்கள் அப்படின்னாவே தனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் தன்னோடையே போகட்டும், தன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுடைய குடும்பம் எந்த இடத்துலையும் நிலை குலைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. தன்னுடைய மனைவிக்காக வாழக்கூடியவங்க, தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடியவங்க, தன்னுடைய கணவனுக்காக வாழக்கூடியவங்க. மிதனராசியில பிறந்தவங்களுடைய வலிகள் வருத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் குடும்பத்தை மட்டும் இழக்க மாட்டீங்க. அவ்வளவு விட்டு கொடுத்து அழகா சரி பண்ணி போயிருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுடைய நிலைமை அந்த குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியல. தன் விரலே தன் கண்ணை குத்துற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்ப ரீதியா உருவாயிட்டு இருக்கு. எவ்வளவு நீங்க விட்டு கொடுத்து போனாலும் கூட இங்க பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு மேல இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தவங்க மிதனராசி நண்பர்கள் நிறைய பேர். கடந்த 5 வருட காலகட்டமாகவே குடும்பத்தை இழந்து தனி ஒருத்தராக நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு யாருடைய பலமும் இல்லை, என்னை யாருமே இங்க புரிஞ்சுக்கல, என் கூட யாருமே உண்மையா இல்லை, எந்த அளவுக்கு நான் பாசம் வச்சிருந்தோன்னு அந்த அளவுக்கு நான் இப்போ வெறுத்துட்டேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய மிதனராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம், உங்களுடைய குடும்பங்கள் ஒன்று சேரும். இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. இதை முதல்ல சொன்னதே நீங்க தான். இந்த மிதனராசியில் இருக்கிறவங்க தான் இந்த வார்த்தையை நிறைய தடவை பயன்படுத்தியிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். நிறைய இடத்துல நிறைய பேருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது நீங்க முதலாளா போய் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அருமையான முறையில் உங்க வாழ்க்கை நல்ல முறையில் வந்துடும். அப்படி பல பிரியக்கூடிய குடும்பங்களை கூட இணைச்சவங்க நீங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் இன்னைக்கு நிலகுலைஞ்சு நிற்குது. கவலைகள் வேண்டாம். குரு பகவானுடைய பார்வையின் பலத்தால், சுக்கிர பகவானுடைய அற்புதமான ஒரு அமைப்பால் இந்த ஒரு காலகட்டம் இணையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மனசு விட்டு பேசுங்க, உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்க டைரக்டா மூவ் பண்ணுங்க. மற்றவங்களுடைய பேச்சு நம்ப வேண்டாம். 3வது நபருடைய பேச்சு கேட்டால் கண்டிப்பா குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இன்னும் வலுவடையுமே தவிர குறையாது. உங்களுக்கான பிரச்சனையை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதை தாண்டி குழந்தைகளுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பாக்கிய தடை, புத்திர செல்வங்கள் தடை, கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பாவகத்துக்கு இருக்கு. தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில வைத்தியங்களும் சாதகமாக இருக்கும். ஆன்மீக இறை வழிபாடும் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும். குரு பகவானுடைய பூர்ண அனுகிரகத்தினால குழந்தை செல்வங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணம் உண்டு. 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தில் பலம். அதே போல் 5ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை, தடையான குழந்தை பாக்கியங்கள் கூட தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி மிதனராசி நண்பர்கள் தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிப்பீங்களோ அதை விட 2 பங்கு குழந்தைகளை நேசிக்கக்கூடியவங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில எனக்காக நான் வாழ்ந்த காலம் விட என்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்த காலம்தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவீங்க. நைட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, அவங்க தூங்குனாங்களா, அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க, எந்த இடத்துல தூங்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பண்ணக்கூடியவங்க. ஒவ்வொரு நாள் ஒரு இரவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய
ஒரு தூக்கத்தை காட்டிலும் கூட குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறையை எடுத்துக்கூடியவங்க. அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு சில கேள்விக்குறி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகத்தில் கடந்த காலகட்டத்தில் கேது சம்பந்தப்பட்ட நாள் முதலாவே அவர்களுடைய வளர்ச்சிகள் தடங்கள், கல்வியில தடை, அவங்களுக்கு உத்தியோக ரீதியான தடங்கள், மாங்கல்ய தடங்கள், அதை தாண்டி திருமண தடைகள், திருமணம் ஆன குழந்தைகளுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு நிற்குது, அதனால மன உளைச்சலாகி நிற்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய மன உளைச்சல் சரியாகும். 5ஆம் பாவகத்தில் இருந்த கேதுவும் விலகி குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பாவத்துக்கு கிடைக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில உடல் ரீதியான பாதிப்பு நிறைய எல்லாமே இருக்குதுங்க. ஆனா உடல் சரியா இல்லை, ஆயுள் ஆரோக்கியத்துல குறைபாடு, தேவையில்லாத உடல் உபாதைகள், இதனால ஒரு மன உளைச்சல். கட்டாயம் குரு பகவானுடைய பார்வை இருக்கு. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ஒரு வலுவடைஞ்சு இருக்கார். கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். உங்களுக்கு மார்புக்கு கீழே, இடுப்புக்கு மேல, வயிறு சார்ந்த இடத்துல ஒரு சில பாதிப்புகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த ஒரு சில பாதிப்புகள், கழுத்து தண்டுவடம் சார்ந்த ஒரு சில பாதிப்புகள், இது எல்லாமே இந்த நேரத்துல எலும்புகள் சார்ந்த பாதிப்பு, வயிறு சார்ந்த பாதிப்பு கட்டாயம் சரியாகும். ஆயுள் ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும். அதை தாண்டி கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. மிதனராசி நண்பர்களே, கடந்த ஒரு 2-3 வருஷ காலகட்டமாகவே கல்வியில எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்துல கல்வி பலப்படும். பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் சரியான முறையில் உங்களுக்கான கல்வியை நீங்க பலப்படுத்திக்குவீங்க. அரசு வேலைக்காக படிக்கக்கூடியவங்களுக்கும் சரியான முறையில் ஒரு கல்விகள் பலப்படும். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயரும். மிதனராசி நண்பர்களே, வாழ்க்கையில எதையாவது ஒன்று சாதிக்கக்கூடிய ஒரு காலம் பிறக்காதா, நம்மளுடைய கஷ்டம் நமக்கு தீராதா நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க, கட்டாயம் சாதிப்பீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க எதிரிக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. இப்போ சுபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் பிறப்பின் ஜாதகம், ஜனன ஜாதகத்துல ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்றாரா, பாதகாதிபதிகளுடைய திசா புத்தி அல்லது மாரகாதிபதிகளுடைய திசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பா இந்த கோச்சார பலன்கள் இருக்கக்கூடிய முழு பலன்கள் நமக்கு தடைபடும். ஆக பலவிதமான ஒரு நல்லது நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ஜாதகமும் தடுமாற்றம் இல்லாமல் நல்ல ஒரு கிரகமைப்புகளோட திசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சிகள் அடையும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவும் நீங்க துல்லியமா எடுங்க, உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு பயணப்படும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க துல்லியமா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சு அடுத்த இடத்துக்கு நீங்க பயணப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.